தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தீஸ் ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம். குறைந்த விலையில் இந்த பகுதி மக்கள் இலவசமாக விலையில்லாத மருத்துவத்தை எடுத்து விலையில்லாத மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் சவிதா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அமெரிக்கா முன்னாள் ட்ரம்ப் குணமாக இந்திய அமைப்புலாம் இங்கே நிறைய யாகம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ட்ரம்ப்புடைய கூட்டாளி பிரதமராக இருக்காரு. அதனால நான் ஆடையிட்டாலும் சதையாடுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே போய் ஓட்டெல்லாம் கேட்டு வந்து வராங்க. அதெல்லாம் மின் கட்டண உயர்வு தமிழக மக்கள் மின் கட்டண உயர்வு என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 வரைக்கும் அந்த அம்மா வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்திட ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்தது. அவர் இறந்த பிறகு உதய மின் திட்டத்தில் அடுத்து வந்த ஆட்சியாளர் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அதனுடைய பாதிப்பு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா கண்ட்ரோல் எல்லாம் இப்போ ஒன்றிய அரசு அவர்கள் நிர்ணயிப்பதை தான் தமிழ்நாடு அரசே செய்யணும். மின்சார வாரியமோ டான்ஜிப்கோ அது யாரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முழுமையாக இப்போ வந்து அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. அதை வரி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த விலை மாற்றம் இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் தேர்தலில் கோரிக்கை வைத்திருக்கிறது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் காலமாட்டார்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள். மத்திய அரசு தான் காரணம் யார் எடுத்துறது? தக்காளி விலையெல்லாம் அங்கே குஜராத்தில் உட்காந்துட்டு பாம்பேல உட்காந்துட்டு பதுக்கி வச்சுட்டு ஏற்றுறாங்க. ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தணும். பிஎஸ்பி மாநிலத்தில் அம்சம் முன்னாள் அமைச்சர் ராசகுட வந்து அவங்க தொடர்பு எல்லோரும் இப்போ கூட வராங்க. 100 பேர் அங்கே போட்டு எனக்கு யாருமே தெரியாது நிர்வாகி. அந்த புகைப்படத்தை வச்சு இது மாதிரி தான் சொல்லணும். அபாண்டமான குற்றச்சாட்டு, தனிநபர் தாக்குதல், கை வந்து என்னைக்கு தான் அவன் திருந்த போறாங்கன்னு தெரியல. இயற்கையும் மக்கள் தான் திரும்பணும். அவர் எல்லாத்துக்கும் கண்டனம் தெரியும். ஒன்றிய அரசுக்கும் கண்டனம் தெரியும். அந்த பாலாரா விடுது ஒன்றிய அரசு செய்கிற எல்லா வேலைகளும் மாநில அரசு செய்கிறதுலாம் வேற. ஒரு பார்வை அப்படிதான். அதுக்கு தான் மக்கள் வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 40 இடத்துல எங்கேயுமே வெற்றி பெற முடியாது. இன்னும் மாறணும். நாங்கள் ஏழை எளிய மக்களோடு இருப்பவர்கள், குரலற்றவர்களோடு இருப்பவர்கள். எங்களுக்கு அம்பானியும் இல்லை, அதானியும் இல்லை. பாமர மக்கள் தான் எங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் அம்பானி அதானி தான் தேவை. எங்களுக்கு அது மாதிரி ஆள் தேவை. தேங்க்யூ. இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர்.